முக்கிய செய்தி. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இன்று நடைபெற்ற தொகுதி மறுவரை தொடர்பான எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு தமிழக அரசு தொடர்பாக தற்போது அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வணக்கம் சரவணன். தற்போது தமிழக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நடந்து முடிந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் என்ற விவரத்தை தெரிவித்ததும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசால் உத்தேசப்படுத்தப்பட்ட தொகுதி மறுவரை குறித்த விரிவாக விவாதிக்கப்பட்டு மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநில பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கப்படாமல் காப்பது, தமிழ்நாட்டின் தற்போதைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்ந்து நீடிப்பது குறித்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதும், இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் குறிப்பாக பேச கிடைக்கும் நேரம் குறைவாக உள்ளது எனவும், உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தங்களது கருத்துக்களை முழுமையாக எடுத்துக் கூறுவதில் உள்ள சிக்கல்கள் பற்றி கூறினார்கள். மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகப்படவில்லை என கூறினார்கள். தமிழ்நாடு மற்றும் தென் மாநில பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்பதால் இந்த ஒன்றிய அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையினை இப்போதுள்ள எண்ணிக்கையிலேயே நிரந்தரமாக நிலைநிறுத்திடவும், தற்போதுள்ள நிலையை தொடரவும் தமிழ்நாட்டின் உரிமையினை பாராளுமன்றத்தில் நிலைநிறுத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தொகுதி மறுவரை குறித்த ஒன்றிய அரசின் அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் மற்றும் புதிய மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் 2026 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின் அரசியலமைப்பு பிரிவு கீழ் தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளதால் சட்ட முன்வழிவை பாராளுமன்றத்தில் எதிர்க்க வேண்டும். சர்வ வல்லமை பெற்றதாக தொகுதி மறுவரை ஆணையம் உள்ளது. இந்த அதிகாரத்தை குறித்து பாராளுமன்றத்தில் இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்து முன்வைக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களிலும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 50% வரை உயர்த்தலாம் என்ற கருத்து மக்களை திசை திருப்பும் ஆசை வார்த்தையாகும் எனவும் என்ற கருத்தை பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்தனர். இந்த கூட்டத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் உத்தேசிக்கப்பட்ட தொகுதி மறுவரை முன்மொழிவு செயல்படுத்தப்பட்டால் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநில பிரதிநிதித்துவம் உரிமை பாதிக்கப்பட்டிருந்தால் தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 543 அளவிலேயே நிரந்தரமாக இருப்பதற்கு மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தினார். மேலும் தற்போது மக்களவை மாநிலவை இடையே 2.21 என்ற அளவை நிலைநிறுத்த வேண்டும் என்றும், இதில் ஏதேனும் மாற்றம் ஏற்படின் மாநிலவை பிரதிநிதித்துவம் கடுமையாக பாதிக்கும் என்ற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநில உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசின் தனி தீர்மானம் நிறைவேற்றிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பது என தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தின் இறுதியில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையினை கைவிடவும், தற்போதைய நிலையை தொடரவும், தமிழ்நாட்டின் உரிமையினை நிலைநிறுத்துவதற்கும் அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்ததாகவும், இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக மூத்த அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் மற்றும் நிர்மல்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசுடைய மூத்த ப. சிதம்பரம், இந்திய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற மாநில கட்சியினுடைய மிக முக்கியமாக மாணிக் தாகூர் மற்றும் இந்திய முஸ்லிம் கட்சியினுடைய எம்பிக்கள் மற்றும் தொழில் திருமா உள்ளிட்ட பல்வேறு மூத்த முன்னாள் தற்போது பாராளுமன்ற பல்வேறு பங்கேற்று மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. மேலும் இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்குமே அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன். தொகுதி மறுவரையறை தொடர்பாக இன்று நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்ற தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நௌசாத்.